வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மூலிகை பொடுதலை. பொடுதலைன்னு சொல்லும்போதே உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தலையில் இருக்கக்கூடிய பொடுகளை வந்து சித்த மருத்துவத்திலையும் பழங்காலத்திலையும் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு தான் இருந்த ஒரு மூலிகை இந்த பொடுதலை. நானும் கூட சின்ன வயசில் மாடு மேய்க்கும்போது ஆடு மேய்க்கும் போதெல்லாம் இது களிமண் சார்ந்த மேட்டு பகுதி வரப்பு ஓரங்களில் பெரும்பாலும் வரப்புகளில் இது அதிகமாக இருக்கும், நான் பார்த்துருக்கேன். அப்போ கூட அந்த இலையெல்லாம் வச்சு என் கூட அந்த வயசான தாத்தாலாம் ஆடு மாடு மேய்ப்பாங்க. சாரி, அவங்க கூட தான் நாங்கள் ஆடு மாடு மேய்ப்போம், வயசானவங்க கூட. அவங்களுக்கு அப்போவே ஒரு 70 வயசு 75 வயசு வயசானவங்க. அப்போல்லாம் எனக்கு ஒரு 15 16 வயசு அப்படி தான் இருக்கும். லீவ் டேஸ்லலாம் மாடு ஆடு ஓட்டிகிட்டு போவோம். அப்போ அவங்க வந்து இது வந்து ஈரிக்கிள்ளி பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா விளையாட்டு சாக்கில் அது அந்த இலையை கொஞ்சம் பெருவட்டாகிற இலையை உடச்சி தலையில் வச்சு அப்படி இணுக்குவாங்க. அப்படியே ஒரு என்ன சொல்கிறதுங்க, சின்ன வயசில் அம்மாலாம் இழுத்தும் போது ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, எங்கள் பாட்டி கூட இழுத்துருக்காங்க. அப்படி இழுத்து அப்படின்னா ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா இதில் வரும். இது வந்து தேங்காய் எண்ணெயில் இருக்குது பார்த்திங்களா, அந்த தேங்காய் எண்ணெயில் வந்து நல்லா காய்ச்சி டெய்லியும் தடவிட்டு வந்தோம்னா பொடுகு கண்ட்ரோல் ஆகும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் இதை இடிச்சிருவாங்க. உரலை இடித்து டேரெக்டாக தலையில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விடுவாங்க. ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த பொடுகு வந்து டோட்டலாக கண்ட்ரோல் ஆகும். அந்த பொடுகு சார்ந்த சொரியாசிஸ்வால் ஒரு லேயர் படியும் மேலே, தலை மேலே, அதுவுமே இதில் வந்து சரியாக போகும். அது வர்றதுக்கு காரணமே பொடுகு தான். ஸோ பொடுகு ஈஸியாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாங்க. இது வந்து எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை.